ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரபல தொகுப்பாளினி மணிமேகலை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ரீசெண்டாக ஒரு இசை வெளியீட்டு விழாவில் 6 மணி நேரம் தொகுப்பாளினியாக இருந்திருக்காங்க. சம்பளமே வாங்காமல் இந்த நிகழ்ச்சியை மணிமேகலை அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொகுப்பாளினி மணிமேகலை அவர்கள் சன் மியூசிக் தொலைக்காட்சி மூலிமா தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கினாங்க. இதுக்கப்புறம் விஜய் டிவி பக்கம் போனாங்க. விஜய் டிவியில் குக் வித் கோமாளி சீசனில் கலந்துக்கிட்டு போட்டியாளரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொகுப்பாளினியாகவும் அதில் பணியாற்றவும் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் தான் குக் வித் கோமாளி சீசனில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதனால் மணிமேகலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியை விட்டும் விஜய் டிவி விட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மணிமேகலை ஜீ தமிழ் டிவி சேனலுக்கு போனாங்க. இதில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்த நிகழ்ச்சியில் அவங்க தொகுப்பாளினியாக பணியாற்றிட்டு வராங்க. இது போக சில நிகழ்ச்சிகள்லேயும் அவங்க தொகுப்பாளினியாக இருக்கிறாங்க இதே ஜீ தமிழ் சேனலில். இந்த நேரத்தில் தான் மணிமேகலை அவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கியிருக்காங்க சம்பளமே வாங்காமல். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கேபி பாலா தான். இவர் காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கேபி பாலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மணிமேகலை அவர்கள் எனக்காக இந்த இசை வெளியீட்டால் சம்பளமே வாங்காமல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன்னு கேபி பாலா இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.